இங்க மென்டலா பாதிக்கப்பட்ட சின்ன பையன் அவங்க அப்பா முகத்துல இருந்த பருவை ஏன் நினைச்சு புடுங்கி எடுத்துடுறான். வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அவன் மேல வெறுப்பதான் காட்டிக்கிட்டு இருப்பாரு. இவன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே நீ போய் டாக்டரை பாருடான்னு சொல்றாங்க. அவனும் டாக்டர் கிட்ட போறான். உனக்கு என்னப்பா பிரச்சனை அவரும் கேட்பாரு. அதை நீதான் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அம்மா என் பையனுக்கு அடிபட்டுச்சு சீக்கிரம் வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர் ரெண்டு பேரையும் கண்டுக்காம அவன் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ ஃபாலோ பண்ணி போய் இப்ப நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியான்னு கேட்பான். அதுக்கு தெரியாத மிரட்ட பாக்குறேன்னு சொல்லி கண் எடுத்து சூட் பண்ண பாப்பான். இவன் கண்ணை புடிங்க அடிச்சு போட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப பொறுக்கி பசங்க ஒரு அப்பாவையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொறுக்கி பையில சூட் பண்ணி கொலையை பண்ணிடுறான். அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கும். சோ பாக்குறதுக்காக வீட்டு முன்னாடி போய் நின்று சூட் பண்றான். இந்த சவுண்டு கேட்டது வழியே வந்த பொண்ணு பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு போயிருது. அண்ணன் கல்யாணத்தப்ப அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்றான். ரொம்ப கூச்சமா இருந்ததுனால கல்யாண ஆல்பம் போட்டோவை எடுத்து அந்த பொண்ணோட போட்டோவை மட்டும் பிரேம் பண்ணி வச்சிருக்கான். ஒரு நாள் அக்காவை பாக்குறதுக்கு தங்கச்சி வந்திருப்பா. ஹீரோவும் என் காதல சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பிரேம்ல ஐ லவ் யூன்னு எழுதி அதை கிஃப்ட் மாதிரி பார்சல் பண்ணி இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஓடி வந்துருவான். ஆக்சுவலா இவளுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அவனுக்கு கால் பண்ணி உன்னை உடனே பார்க்கணும் மொட்டை மாடிக்கு வான்னு சொல்றா. இவனும் அங்க போயிட்டு அவன் முகத்தை பார்க்காம வெக்கத்தோட அவன் காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் முகத்தை பார்த்தா அவன் அங்கேயே இறந்து போயிருப்பா. இருக்க எல்லாருமே இவன் தான் சரியான பைத்தியம், இவன் தான் அந்த பொண்ணை கொன்றுப்பான்னு சொல்ல இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து தப்பிச்சு தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு காதலியை கொண்டவனை கண்டுபிடிச்சாகணும்னு வெறியில இருப்பான். அப்பதான் அண்ணங்காரன் வந்து அவ இறந்து போன இடத்துல அப்பாவோட கண்ணாடி இருந்துச்சு. அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்காதனாலதான் போட்டு தள்ளி இருக்காருன்னு சொல்றான். ஆனா நான் பார்க்கும்போது அவங்க அப்பா கண்ணாடி இல்லவே இல்லைன்னு சொல்றான். இவன் கண்ணை வச்சு நீ தானே கொலை பண்ணு மிரட்டுவான். அப்பதான் அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். இந்த பொண்ணு மட்டும் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டா சொத்து 2 பங்கா பிரிஞ்சிரும், இவனுக்கு ஒரு பங்கு போயிரும்னு சொல்லிட்டு நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சிருப்பான். வச்சவளை கொலை பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை செம அடி அடிச்சு மூட்டையில கட்டி தண்ணியில தூக்கி போட்டு கொலை பண்ணிடுறான்.